உமாசங்கர் மாதிரி எதுக்கோசம் நடந்தது, அது யார் மூலியமாக நடந்தது இதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை மூடி மறைச்சி ஒரே கட்சிக்காரன் அதுவும் இந்த 2 கொலையும் பண்ணது இவன் தான் பாஜக. ஆமாம், ஊர் மக்கள் இது கேளுங்க. இப்போ ஜோசப்பும் அவர் சந்திரசேகரும் இருந்தாங்கன்னா இவரால் இங்கே அரசியல் பண்ண முடியாது. இல்லை, அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணின்னு இருந்தார் ஊருக்கே தெரியும் அவர் என்ன பண்ணாருன்னு. இங்கே இந்த பிரின்ஸு ஹாஸ்பிட்டல்கிட்ட என்ன பண்ணார்? இல்லை அவர் ஹோட்டலில் பண்ணதை விடுங்க, எல்லா கதையும் எனக்கும் தெரியும். நான் போஸ்ட் அடிச்சு தான் ஒட்டலை, அடுத்தவாடி போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரியாக இருந்து தலைமறைவான ஒரு குற்றவாளின்னா இவர் தான். எந்த அரசியல் இவர் பிஜேபியா இல்லை டிஎம்கேவா எந்த கட்சி தான் இவர் அடிக்கடி எல்லாரையும் மிரட்டுறதுக்கு என்னன்னா உமாசங்கரை கொண்ட மாரி கொண்டுடுவான்னு சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ என்ன எங்களை பிடுங்கித்தா எல்லாரையும் கேட்ட கேள்வி இது. இவங்கள வெட்டணும் அவங்கள வெட்டணும் இவராக தான் சொல்றாரு தவிர இவர் முடி கூட வெட்ட மாட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த பேட்டி நான் கொடுக்கறது எம்எல்ஏவுக்கு இது சாதாரண பேட்டி தான். ஆனால் ஒன்றும் அழுத்தம் திருத்தமாக நான் கொடுத்தேன்னா அவர் அரசியலுக்கு முன்னாடி என்ன லீலைகள் பண்ணாரோ எல்லா லீலையையும் நான் அப்படியே நான் கிரனில் வந்தது எல்லாத்தையும் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன் ஊர் ஃபுல்லும். இது நடக்கும். இல்லை, இப்போ காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ அவர் என்னை பொய்யான ஒரு பிரச்சாரத்தை எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கின்னு கொண்டு இருக்காரு. இது மிரட்டி பார்க்குறாரு. அது என்கிட்ட இனிமேல் ஜம்மம் பலிக்காது. அவர் எங்கெங்கே என்ன செய்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துக்கும் நானும் ரெடியாக இருப்பேன், நான் கொடுப்பேன். அவர் குற்றப்பின்னணின்னு சொல்லிட்டு அவர் 4 வருஷம் தண்டனை வாங்கன்னு சொல்லவே மாட்டுறாரு. அது ஹைகோர்ட்டில் போய் தான் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தார். கீழ்கோர்ட்டில் 4 வருஷம் தண்டனை வாங்கினவர். இது அப்போ மந்திரியாக இருக்கும்போது அப்ஸ்காண்டிங் ஆனவர். இவர் குற்றப்பின்னா ஒரு வழக்கு நிரூபமாக ஆனால் அது நிரூபிக்கப்பட்டது தவிர மற்றபடி நீ எவ்வளோ வழக்கு இருந்தாலும் அதை நிரூபிக்கப்படலைன்னா அது வழக்கு ஆகாது. இதுக்கு இவருக்கு நிரூபிக்கப்பட்டது இந்த வழக்கு. இதுதான் உமாசங்கர் கொலையை வச்சு தொகுதியில் எல்லாரையும் மிரட்டுறாரு. இந்த மாதிரி பண்ணிவிடுவான், அந்த மாதிரி பண்ணிவிடுவான், போலீஸ் என்னை பிடிக்காது, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டிங்கன்னு 20க்கும் மேற்பட்ட வழக்கு லாஸ்பட் ஸ்டேஷனில் போட்டிருக்காரு. தொகுதி மக்களை இதே தொகுதி மக்கள் உனக்கு வேலை செஞ்சவங்க தான் எல்லாம். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட வந்துட்டாங்க. அவங்கள நீ பழி வாங்குற எண்ணத்தில் இதை பழி வாங்கிக்கினே இருக்கிற தொகுதி ஃபுல்லும். ஆனால் இனி நான் விட மாட்டேன். நீ என்ன செய்கிறியோ அதுக்கு பதிலாக நான் கண்டிப்பாக செய்வேன். இல்லை, கண்டிப்பாக புகார் கொடுப்பேன் அவர் பேரில். பெண்கள் விஷயத்தில் இவர் சொன்னது தப்புன்றதை நான் கண்டிப்பாக நான் புகார் கொடுப்பேன் கண்டிப்பாக. இல்லை, அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணின்னு இருந்தார் ஊருக்கே தெரியும் அவர் என்ன பண்ணாருன்னு. இங்கே இந்த பிரின்ஸு ஹாஸ்பிட்டல்கிட்ட என்ன பண்ணார்? இல்லை அவர் ஹோட்டலில் பண்ணதை விடுங்க, எல்லா கதையும் எனக்கும் தெரியும். நான் போஸ்ட் அடிச்சு தான் ஒட்டலை, அடுத்தவாடி போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன், கண்டிப்பாக ஒட்டிடுவேன். ஊர் ஜனம் ஃபுல்லும் பார்க்குற அளவுக்கு, பாண்டிச்சேரி ஜனமே பார்க்குற அளவுக்கு அவர் என்ன தொழில் பண்ணாருன்றதை நான் போஸ்ட் அடித்து ஒட்டிடுவேன். இனி அவர் கம்முன்னு இருந்தாருன்னா அவர் கம்முன்னு இருப்பார். இல்லைன்னா அவரை பற்றி நான் வாரம் ஒரு நாள் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தாங்க. ஏங்க அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஊருக்குள்ளேயே வர முடியாதாங்க. அதனால தாங்க அவர் பண்ணார். அதை கரெக்டாக புலனாய்வு பண்ணல. அதை கரெக்டாக புலனாய்வு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். உமாசங்கர் விஷயத்தில் அவர் என்ன சொல்லி மிரட்டுறாரு? இல்லை, உமாசங்கரை கொண்ட மாரி கொண்டுடுவேன் வரலன்னா. இதே கரடி விபத்தில் மர்டர் நடக்கும், கொலை பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டு எல்லாருக்கும் ஊர் ஜனத்துக்கு இதை அறிஞ்சாங்க. எங்க கூட இருக்கிறவங்க திருப்பி பண்ணி கேட்டு பாருங்க. அதான் இப்போ காவல்துறை அவர் இப்படி ஒரு எம்எல்ஏ இல்லை, காவல்துறை மிரட்டின்னு தானே இருக்கிறாரு, பிச்சிருவோன்றாரு. எந்த எம்எல்ஏ போய் ஒரு காவல்துறையை பிச்சிருவோன்னு சொல்லுவாங்க? காவல்துறை இல்லைன்னா அவர் நடமாட முடியுமா? இல்லை நான் நட முடியுமா? யார் மக்கள் நடமாட முடியுமா? யாருமே நடமாட முடியாது. ஒரு காவல்துறையை இன்றைக்கி பேசக்கூடாது. இன்றைக்கி காவல்துறை கண்ணு மூழ்கி டூட்டி பார்க்குற ஒரே டிபார்ட்மெண்ட் நம்ம காவல்துறை தான். அந்த காவல்துறையை ஒரு மதிப்பு இல்லாத நீ ஆகுறேன்னா நீ என்ன சொல்லு? ஒரு எம்எல்ஏ இருந்துக்குன்னு மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்த பிரதிநிதியாக மக்களுக்கு தான் நீ நல்லதை பண்ணணும். நீ மக்களுக்கு நல்லது பண்ணாத இருந்து இங்கே எல்லாரையும் சுரண்டி தள்ளின்னு வாழ்ந்து நிற்கிற. இதுதான் அவருக்கு. இதை போய் கேட்ட உடனே அவர் கம்பெனியில் போயிட்டாங்களே அப்படின்றத அவருக்கு வாழ்வாதாரம் கஷ்டமாக இருக்கும் பொழுது அவருக்கு.
இதுதான். இந்த கொலை குற்றம் விசாரணை ஏதாவது கேட்குறீங்களா? நான் விசாரணை இல்லைங்க, விசாரணை இல்லை, கவர்மெண்ட் விசாரணை. இப்போ எப்படின்னா அவங்க இறந்து போனவங்க வீட்டில் கம்முன்னு இருக்காங்க, அவங்க எடுத்தாங்கன்னா விசாரணை தான் அது. சிபிஐ கண்டிப்பாக சிபிஐ விசாரணை எடுக்கட்டும். இந்த பிரச்சனை எந்த தோப்பு கோசம் பிரச்சனை வந்ததுன்னு ஊருக்கே தெரியும். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல சார், நீங்கள் கேட்குறது நீங்கள் எதுக்கு இப்போ நீங்கள் கேட்குறது உங்களுக்கும் தெரியும், கொஸ்டின் தெரியும், ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எப்படின்னா இந்த எந்த உமாசங்கர் மாதிரி எதுக்கோசம் நடந்தது, அது யார் மூலியமாக நடந்தது இதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை மூடி மறைச்சி ஒரே கட்சிக்காரன், அதுவும் அதே பிஜேபி கட்சிக்காரனை ஒருத்தவனை கொள்றீங்கன்னா அப்போ நீங்கள் வேறு என்ன பண்ண மாட்டீங்க? எப்படி கட்சி பண்ணுவாங்க? நான் கேட்குறேன். நீ எல்லாரையும் அவனை கொண்ட மாரியே கொண்டுடுவோன்னு மிரட்டினா அப்போ எப்படி அது என்னான்னு தாங்க? நான் வந்து கம்ப்ளைண்ட்டாகவே ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு பக்தாச்சலம் சார்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து எப்படின்னா மொயிலியாப்பேட்டை ஸ்டேஷனில் என் கூட இருக்கிறவங்க வந்து பொய் வழக்கு போடுறாங்க, வீட்டில் பாட்டிலால் அடிக்கிறாங்க. இதெல்லாம் போய் நான் சொல்கிறேன், இதுமாரி பொய் வழக்கு போடுறாங்க, இதுமாரி அவங்க தான் வந்து அடிச்சுட்டு போனாங்க. இதுமாரி எம்எல்ஏ அந்த பவரை வச்சுக்கிட்டு இல்லாத அட்டூழியம் பண்ணின்னுக்கிறார். இதுதான் உண்மை. இந்த ஊர் மக்கள் நீங்கள் கேட்டுங்க, நான் எதை சொல்லுறதுனால ஊர் மக்கள் கண்டிப்பாக விசாரணை பண்ணுங்க. அவங்க இறந்தவங்களோட பெற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுங்க. கண்டிப்பாக எப்படி வெட்டு பத்து சாகுறான், எந்த ஒரு சொத்து கோசம் தானே சாகுறான், அந்த சொத்து என்னன்னு தெரியும்ல. குயில் தொப்போ ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை கோசம் தானே இவன் தானே எத்தனை போய் அதை மாட்டி விட்றான். அப்போ இவன் தான் காரணம், வேறு யார் காரணம்? எம்எல்ஏவை வந்து நீங்கள் புலனாய்வு பண்ணிங்கன்னா இப்போ எல்லாரையும் சொல்லி மிரட்டுறாரு இல்லைங்க எம்எல்ஏ. இது எம்எல்ஏ வந்து நேற்று வந்து ஒரு புகார் மனு வந்து கவர்னர்கிட்ட போய் ஆளுநர்கிட்ட கொடுத்ததா எனக்கு வாட்ஸ்அப் செய்தி எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் மிரட்டினதாகவும் போனதாகவும் நியூ சாசனில். ஆனால் நாங்கள் நியூ சாசன் போனேன். நான் இளைஞர்களுக்கு என் காலாப்பட்டு தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு வீணாகிறாங்க, எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து இல்லை நான் வந்து ரெஸ்யூம் கொடுங்க. நான் சொன்னேன் ரெஸ்யூம் கொடுக்குறேன், எனக்கு வேலை வேணும்னு தான் கேட்டோம். அதோடு நாங்கள் வந்துட்டோம், வேறு ஒன்றையும் பண்ணலை. அதை வந்து அவர் பாதுகாவலராக ஒருத்தர் முத்துன்னு வந்தார். அந்த முத்து என்ன வந்து செஞ்சார், டியூட்டி இல்லாதையே வந்து ஃபோட்டோ எடுக்கிறார். அவர் ஐஆர்பியில் வேலை செய்கிற அவருக்கு வந்து இங்கே வேலையே கிடையாது, கம்பெனி உள்ளேயே வந்து நியூஸ் ஆசனில் வந்து ஃபோட்டோ எடுத்தார். எங்கள் ஆட்கள் போய் ஏன் அந்த மாரி செய்கிறேன்னு கேட்டதுக்கு அவங்கள 2 பேர் அடிக்கிறார். அடித்து தள்ளி விட்டோடனே அது நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணி நம்ம காலாப்பட்டு ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அதேமாரி அங்கே வந்து நம்ம இதுலேயும் வந்து ஐஆர்பிலையும் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான். ஆனால் எம்எல்ஏ சொல்கிற முற்றிலும் அவர் சொல்கிற தப்பான ஒரு பொய்யை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் தோற்றுருவார் என்ற பயத்திலேயே அவர் இன்னமும் உளறின்னு இருக்கார். இதுதான். அதேமாரி பெண்களை வந்து நாங்கள் இழிவாக பேசணும். நாங்கள் இது மட்டும் இந்த தொகுதியில் நான் 9800 ஓட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஓட்டு வாங்கினது வந்து இந்த இருக்கிற மக்கள், இந்த மகளிரை வந்து நான் ஒரு தடவை கூட நான் வந்து எந்த ஒரு விஷயம் பார்த்ததில்ல. ஆனால் இவர் தப்பான ஒரு குறிக்கோளில் இவர் இருக்கார். எப்படின்னா இவர் தோத்துருன்ற ஒரு பயம் வந்து இவருக்கு ரொம்ப ஆட்டி படைக்குது. இதுதான் வந்து நடந்தது. கம்பாஃபுக்கு நாங்கள் வந்து கம்பெனி கன்ஃபாஃபுக்கு வந்து நாங்கள் போனது உண்மை. ஆனால் எதுக்கு போனோம்னா இந்த 4 ஊர் மக்களை கூட்டி தான் நீங்கள் வந்து பைப்பு போடணும். இல்லை நாங்கள் ஜியோ பாஸ் பண்ணாலும் அந்த விஷவாயு பரவிடுச்சுன்னா குடிநீரில் என்ன பண்ணுவீங்க? நிறைய உயிர் சேதம் ஆயிடுமே. நீங்கள் 4 ஊர் நீங்கள் பீஸ் மீட்டிங் கலெக்டரை வச்சு நீங்கள் பண்ணுங்க. இதெல்லாம் செட்டோம். பிள்ளையார் கோயிலுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டோம் பணம்னாங்க. அதை வந்து நேற்று தான் கொடுத்துருக்காரு கல்யாணம். இதை நாங்கள் கேட்டதால தான் அந்த பணமே வந்திருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு இதோ கட்டுறாங்க. ஆமாம், அதான் பிள்ளைச்சாடி பிள்ளையார். ஆமாம், இதுதான். ஆனால் இதில் எதையுமே இவர் நடக்காததை வந்து நாங்கள் பெண்களை பற்றி பேசணும், அங்கே வந்து எல்லாரையும் வந்து வெற்றுவோம் குத்திடுவோம்னு சொல்லி பேசணும், அதெல்லாம் கிடையாது. யாரையும் நீங்கள் வந்து கம்பெனி வந்து எங்கள் பேரில் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. நீங்கள் ஹெச்ஆர் எல்லாரையும் கேளுங்க. அந்த கம்பெனியில் நாங்கள் யாரையும் மிரட்டல, எதுவும் சொல்லலை. எங்கள் ஜனத்தோடு நாங்கள் போனோம், எங்கள் காலாப்பட்டு மக்களோட. நாங்கள் இந்த 4 ஒரு கிராமத்தில் தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்தாங்க, பெரியவங்க இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தான் போனோம். அதை பொய்யா திணிக்கிறாரு. இதை வந்து நாங்கள் கண்டிக்கிற விதமாக இப்போ அவர் இன்னமும்
ஆர்ப்பாட்டம், மகளிர் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு வேற தொகுதியிலேருந்து பெண்களை இட்டுன்னு வந்து இங்கே நிற்க வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. ஆனால் நாங்கள் வந்து எல்லா பெண்களும் எங்கள் மகளிரில் வந்து நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இந்த தொகுதியில் இருக்கிற கடவுளெல்லாம் அந்த அம்மன் மாரி நினச்சின்னு இருக்கிறோம். அந்த அம்மாவை பற்றிலாம் தப்பாக பேசுகிறாரு அவர். ஆனால் அவரு இந்த இந்த எம்எல்ஏ ஆனதுலேருந்து என்னென்ன தவறு பண்ணியிருக்கிறாருன்றத நான் குற்றச்சாட்டை நானும் வைப்பேன். எம்எல்ஏ ஆனதுலேருந்து ஒரு பத்திரிகை நிருபரை ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த புதுச்சேரி மக்களுக்கும் தெரியும். அதே மாரி ரெண்டாவது இந்த யூனிவர்சிட்டியில வந்து விசிய விசிய வந்து ரொம்ப தரகுழா திட்டத்துக்கும் அதுக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாம். அதே மாரி ஒரு லேண்டு பிரச்சனையில வந்து நம்ம கோட்டகுப்பத்துல வந்து அந்த பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னு எல்லா ஊருக்கெல்லாம் தெரியும். அது உங்க எல்லாருக்கும் இவ்வளோ குற்றப்பத்தி. ரெண்டாவது இவர் குற்றம் குற்றம்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு தவிர எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாத இன்னி மட்டும் நான் இருந்து இருக்கிறேன். ஆனா குற்றம் நிரூபிக்கப்பட்டவரே அவரு தான் 4 வருஷம் தண்டனை வாங்கியிருக்கிறாரு. அதுவும் மந்திரியா இருக்கும்போது, எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது 4 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுத்து அது ஹைகோர்ட்ல போய் இவரு வராரு. இவருக்கு இவ்வளோ ஒரு குற்றம் சாட்டி இவர் நிரூபிக்கப்பட்டவர். இது மட்டும் எனக்கு வழக்கு இருக்குது போதுன்றாங்கன்னா இது மட்டும் நான் வந்து வழக்குல ஒரு வழக்கு கூட இவர் என்ன சொல்ற மாரி எனக்கு எதுவுமே கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் இந்த 9 கொலைகேசு இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து இவர் வேண்டாம் வெறுப்புக்கு மக்கள் இப்ப இவர் பக்கம் கிடையாது. இதைதான் வந்து திரிக்கிறாரு. இவங்கள வெட்டணும் அவங்கள வெட்டணும் இவராதான் சொல்றாரு தவிர இவர் முடி கூட வெட்ட மாட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். இவரு இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணாரு இந்த ஊர் பாண்டிச்சேரிக்கே தெரியும். இவர் என்ன தொழில் பண்ணாருன்றத எல்லாருக்கும் தெரியும். இதை நான் நக்கீரன்ல கூட வச்சிருக்கிறேன். இவர் மந்திரியா இருந்தப்ப ஆப்கானிங் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மந்திரியா இருந்து தலைமறைவான ஒரு குற்றவாளின்னா இவரு தான். ஏன்னா இது ஆள் மாறாட்டம் ஆகி அந்த ஆள் மாறாட்டம் வழக்குல தான் 4 வருஷம் தண்டனையா ஆகுறாரு. அதே மாரி அரசியல் இருக்கிற எல்லா டோட்டலா இருக்கிற கட்சி அரசியல்ல இவர் எந்த கட்சியில தான் இருக்கிறாரு, எந்த அரசியல் இவர் வந்து பிஜேபியா இல்ல டிஎம்கேவா எந்த கட்சி தான் இவரு? எல்லா கட்சிக்கும் போனா இவர் எந்த கட்சியில தான் எம்எல்ஏவா இருக்கிறாருன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவரோட பொய் பித்தலாட்டம் எது இனிமேல் படிக்காது. இனி அவர் ஏதாவது பேட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினைச்சா நான் பெரிய ஆர்ப்பாட்டமா பண்ணுவேன். அதே மாரி இன்னொன்னு சொல்றேன், இவரு பெண்களை பத்தி பேசுறாரு இல்ல, அதை முதல்ல நிறுத்திய சொல்லுங்க. பெண்கள் குற்றத்துல அதிகமா இருக்கிறவரே அவரு தான். நான் சொல்றேன் எதுக்குன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதே மாரி கரடிக்குத்துல என் கூட இருக்கிறவங்கள வந்து பொய் வழக்கு போட்டு 20க்கும் மேற்பட்ட பொய் வழக்கு போட்டு எல்லாரையும் பண்ணாங்க. அப்ப இதே எம்எல்ஏ வந்து ஒரு என் கூட இருக்கிற ஒரு ஆளை வந்து மொழியாப்பேட்டை ஸ்டேஷன்ல வந்து ஒரு வழக்கு பொய் வழக்கு என் டிரைவரை மிரட்டிட்டாருன்னு கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கும்போது அந்த அந்த வழக்குக்கு வந்து நாங்க போய் பதில் மனு கொடுக்குறோம். எங்க எஸ்பி கிட்ட பக்தவச்சனம் சார் கிட்ட போய் நாங்க கொடுக்குறோம். எங்க அரியாங்குப்பத்துல போய் அவரை எஸ்பி ஆபீஸ்ல பார்த்து கொடுக்குறோம் வைக்கல வச்சு. சார் இவரு வந்து என்ன செய்யறாரு, எல்லாரையும் வந்து கொன்னுடுவோம் சொல்றாரு. அப்படி யாரை கேட்டா உமாசங்கரை கொன்ன மாரி கொன்னுடுவேன், நீங்க வரலன்னு நினைச்சு என் கூட கரடியத்துல இருக்கிறவங்களோ இல்ல தொகுதியில இருக்கிறவங்களோ எல்லாரையும் மிரட்டுறதே வந்து உமாசங்கரை கொன்னுடுவேன் கொன்ன மாரி நான் எல்லாரையும் கொன்னுடுவான்னு சொல்லி மிரட்டினாரு. இதே கரடிக்குத்துல இருக்கிறவங்க ஒரு 3 நபர்களை வந்து பேரை சொல்லக்கூடாது ஏன்னா தப்பாயிடும், என் கூட இருக்காங்க, அந்த 3 நபரை வந்து கொன்னுடணும், அதுல யாராவது ஒரு ஆளை கொன்னுடணும்னு சொல்லி இவர் முடிவெடுத்தாரு. இவர் எந்த இடத்துல போய் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்கள வந்து என்கிட்ட ஆனா இது மாதிரி எம்எல்ஏ செய்யறாருன்னும் போது அப்ப நான் சிரிச்சின்னு நான் சொன்னேன், எம்எல்ஏ வேலையை மட்டும் பார்க்க சொல்லு, தேவையில்லாத வேலையை பார்க்க கூடாது. அதே மாரி இந்த பேட்டி நான் கொடுக்கறது எம்எல்ஏவுக்கு இது சாதாரண பேட்டி தான். ஆனா ஒன்னும் அழுத்தம் திருத்தமா நான் கொடுத்தேன்னா அவர் அரசியலுக்கு முன்னாடி என்ன லீலைகள் பண்ணாரோ எல்லா லீலையையும் நான் அப்படியே நான் நக்கீரன்ல வந்தது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன் ஊர் ஃபுல்லும். இது வந்து நடக்கும். இவர் அடிக்கடி எல்லாரையும் மிரட்டுறதுக்கு என்னன்னா உமாசங்கரை கொன்ன மாரி கொன்னுடுவான்னு சிபிஐ விசாரணைக்கு வந்து சிபிஐ வந்து என்ன எங்களை புடுங்கித்தா எல்லாரையும் கேட்ட கேள்வி இது. தொகுதியில இதே கரடியுத்துல எல்லாரையுமே மிரட்டி இருக்கிறாரு, தொகுதியில இருக்கிறவங்களையும் மிரட்டி இருக்காரு. இதெல்லாம் வந்து ஏன் காவல்துறை அதே மாரி காவல்துறை
நேரடியாக போய் ஒரு காவல்துறையில் போய் ஒரு ஸ்டேஷனில் போய் வந்து ரொம்ப பிச்சிடுவேன் போயிடுவேன்னு ஒரு காவல்துறை, அந்த காவல்துறை இல்லைன்னா மக்கள் நடமாட முடியுமா என்ன ஏது? அதில் பார்த்தீங்கன்னா இவர் கூட போனதில் வந்து ஒருத்தவன் லேடிஸ் தொழில் பண்ணுறவன் அவனை தான் கூட வச்சுன்னுக்கிறாரு. இவர் கூட இருக்கிறவங்கள பாருங்க, லேடிஸ் தொழில் பண்ணுறவங்கள தான் வச்சுன்னு இருக்காரு. இவர் நல்லவரா? நக்கீரனில் வந்தது நான் இப்பயும் காட்டிடுவேன், ஆனால் தப்பாக பண்ணக்கூடாது. இப்போ இவருக்கு வந்து பெண்களை பற்றி தரவா பேசணும்னு சொல்லிட்டு, ஆனால் பெண்களை நீ என்னன்னா பண்ணியிருக்கிற, உன்னை பற்றி எல்லா ஜாதகமும் எனக்கு தெரியும். மற்றவங்க அரசியல்வாதி கிட்ட என்கிட்ட பேசாத, உன்னை பற்றி A to Z தெரியும். நீ நல்ல மனிதனும் கிடையாது. பெண்கள் குற்றத்தில் நீ அதிகமாக இருக்கிற, நீ அதிகமாக இருந்தவன் நீ. ஏன்னா இப்பயும் நீ வந்து ஒரு பெண்ணை வந்து முதல் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏமாத்திட்டு 2ஆம் தரம் 3ஆம் தரம் பண்ணியிருக்கிற. இதெல்லாம் உனக்கு தெரியுமா கணக்கு? நீ என்னென்ன தப்பு பண்ணுற எல்லா தப்புமே மக்களுக்கு தெரியும். நீ நல்லவன் இல்லைன்றது உனக்கு தொகுதியில் இப்போ ஆள் இல்லைன்றதால நீ தொகுதியில் வந்து படி போடுற, இதுதான் உண்மை. ஏன்னா தோல்வி பயம் வந்து போய் தான் இப்போ நீ எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கிற, தப்பு பண்ணுற, இருக்கிற அதிகாரிகளாம் வந்து நீ மிரட்டின்னு கொண்டுன்னு இருக்கிற. இந்த காவல்துறை வந்து இதை நல்லா கண்காணித்து உண்மை என்னவோ உண்மை விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். இதுக்கு தான் நான் இந்த பேட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் கேளுங்க. வீடியோ ஆதாரம் வந்து அப்போ பொய்யான விஷயம் சொல்றீங்களா? எப்படிங்க வீடியோ ஆதாரம்லாம் பொய்யான விஷயம் சொல்றீங்களா? அவரு கட் பண்ணி இல்லை கட் பண்ணி போடுறாரு. என்னன்னா நீங்க அந்த ஆதாரத்தை நீங்க ஃபுல்லும் கேளுங்க. நான் சொன்னது வந்து என்ன சொன்னேன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நான் மாஸ்க் போட்டிருந்தேன். இவர் சொல்றதில்ல மாஸ்க் போடுவேன், நான் மாஸ்க் போட்டுருந்தேன். நான் மக்கள் கூட தான் போனேன். நான் வந்து யாரும் கிடையாது. அவரை ஒரு காலத்தில் மந்திரி ஆக்கணவங்க இத்தனை பேரும் அப்போ ரவுடின்னா அப்போ யார் தான்? நீ என்ன குற்ற செயலில் இல்லையா? நீ என்ன குற்ற செயலில் இல்லை? நீ எம்எல்ஏ ஆகி என்ன பிரச்சனை பண்ணியிருக்க? இதே இதை பெக்கில் வந்து நீ வேலை ஆளு வைக்கிற, நீ எவ்வளோ பணம் எத்தனை கோடி வாங்கியிருக்கிற சொல்லு. ஆமாம், ஆதாரம் என்ன மக்களே சொல்லுவாங்க. ஆதாரம் என்ன இருக்குது? எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும், யார் எல்லாருக்கும் தெரியாது. இது வந்து நீ அந்த அந்த இதே பிள்ளைச்சாவடியில் எவ்வளோ பேர்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்கிற, என்ன ஏது இந்த 4 ஊர்லன்றது உனக்கு தெரியும். அதேமாரி இந்த 4.5 வருஷ காலமாக நீ எத்தனை பேரை நீ வந்து இந்த கம்பெனியில் வந்து நீ வேலைக்கு வச்சிருக்கிற? யாரை வச்சிருக்கிற சொல்லு. இந்த நம்ம உனக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து நீ வேலைக்கு வச்சிருக்கிறியா? இல்லை. வெளியூர்லேருந்து எல்லாம் வந்து எல்லாமே இங்கே வேலை செய்கிறாங்க. கான்ட்ராக்டர் எல்லா கான்ட்ராக்டும் வந்து இவரே தான் வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு கான்ட்ராக்ட் என் பேரில் இருக்குதா இல்லை என் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்க. கான்ட்ராக்டரும் இல்லை. இவர் என்னன்னா இவ்வளோ நாள் நான் கம்மனு தான் வேலை வாய்ப்பு கோசம் நான் போய் கேட்டேன். அந்த வேலை வாய்ப்பு இவ்வளோ நாள் 4 வருஷம் முடிய போது சரி போய் கேட்டேன். நான் வேலை கேட்டது இளைஞர்களுக்கு வேலை கேட்டதான் நான் போனேன். தவிர அரசியல் ரீதியாக கூட நான் எதுவும் போய் அவங்ககிட்ட எதுவுமே நான் நினச்சிக்கல. ஆனால் இவர் பயந்து போய் ஐயோ அங்கே வராங்களேன்னு சொல்லிட்டு இதில் தான் இவர் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாரு. தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே அப்பட்டும் போய் நாங்கள் ஸ்டேஷன்லேயும் வந்து காவல்துறையும் வந்து என் கூட வந்து நின்றுந்தாங்க. கேட்டுக்குங்க. அதாவது பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலையில பாஜக எம்எல்ஏ கல்யாணம் சொல்லி தொடர்பு இருக்கு. மிரட்டுறாரு ஏதோ நான் தொடர்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல தொடர்பு இல்ல, எல்லாரையும் மிரட்டுறாரு. அவனை கொண்ட மாதிரி நான் கொன்னுடுவேன், என் கூட வரலன்னான்றாரு. இல்ல அவரு அதான் கொண்டு மிரட்டினா அவருக்கு தொடர்பு இருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் பாருங்க சீட்டு. நான் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நான் போய் எஸ்பி சார் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். நான் என்ன கேட்கறேன்னா பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலையில கல்யாண சுந்தரம் எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்குன்னு சந்தேகம். அவர் மிரட்டுறாரு. சிபிஐ கேஸ் இருக்குது இல்ல, சிபிஐ கேஸ் இருக்கு. கல்யாண சுந்தரத்துக்கு தொடர்பு அவரு தானே சொல்றாரு. நான் தான் கொலை பண்ணேன்றாரு, என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலன்றாரு, எங்களை மிரட்டுறாரு. எல்லாரையும் தொகுதியில் இருக்கிறவங்கள நீ வரலையா உமாசங்கரை கொண்ட மாதிரி கொண்டுடுவோன்னு சொல்றாரு. அதுக்கு நான் ஒரு லெட்டரே வந்து நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் எஸ்பி ஆபீஸ்ல. தொடர்பா புகார் கொடுத்துருக்கீங்க? ஆமா, 5-6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த சத்தத்துக்கு கொஞ்ச நாள் சென்று நான் கொடுத்துருக்கேன். இதை மறுபடியும் அவர் மேல ஏதாவது விசாரணை பண்ணணும்னு நீங்க வலியுறுத்துறீங்களா? இல்ல விசாரணை பார்க்கணும். அப்ப அக்ரிஸ்டா நீங்க விசாரணை பண்ணிதான் ஆகணும். இல்ல நீங்க அது கோரிக்கை நான் கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை இது. நான் வந்து அவர் அக்ரிஸ்டா கிருஷ்ணான இப்ப அவர் மீது விசாரணை பண்ணல. விசாரணை அவர் வந்து போலீஸை வந்து சாதாரணமா நம்ம ஓம்கார்டு மாதிரி நினைக்கிறாரு. ஒரு அதிகாரியா யாரையும் அவர் நினைக்கல. ஒரு அதிகாரியா நினைச்சாருன்னா ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு லேடிஸ் தொழில் பண்ணவனை எட்டுன்னு போய் கேட்பாரா? பிச்சிருவன்னு சொல்லுவார் அவர். போலீஸை தொலைச்சிருவோம் பிச்சிருவோன்னு சொல்றாரு. அது யாராவது ஏதாவது ஒரு எம்எல்ஏவை காட்டுங்க அந்த மாதிரி பேசுவாருன்னு.
அரசியலில் ஒரு ஒரு வயசான முதிர்ந்த அரசியல்வாதிகளெல்லாம் என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்குறேன். அவர் என்ன சொல்றாரு, கடந்த 4 வருடமா வந்து தொகுதி வந்து அமைதியா இருக்கு, மறுபடியும் ஒரு கொலை குற்றவாளி வந்தா தொகுதியில கொலை அதிகமா நடக்கும், அதுக்கான வாய்ப்பு தான் இது முன்னோட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. நான் இல்லாதப்பதான் இந்த 2 கொலையும் பண்ணதே இவன் தான், பாஜக எம்எல்ஏ. ஆமா, ஊர் மக்கள் இது கேளுங்க. இப்ப ஜோசப்பும் அவரு சந்திரசேகரும் இருந்தாங்கன்னா இவரால் இங்க அரசியல் பண்ண முடியாது. இவர் அரசியல் பண்ண முடியாது. கொலைக்கு அவரு ஒரு காரணமா இல்ல கொலை குற்றவாளி அவரு தானா? கொலைக்கு காரணமே இவரு தான். பேர் சொல்றேன், பாஜக எம்எல்ஏ இல்ல பாஜக எம்எல்ஏ. நான் வந்து கல்யாண சுந்தரம் தானே சொல்றேன். இப்ப நீ இவ்வளவு நாள் நான் ஏன் இருந்தேன்னா, சரி என்டிஏ கூட்டணியில வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முதலமைச்சர் சந்தோஷமா இருக்கணும், நம்ம வந்து தொகுதி வேலையை நம்ம பார்த்து நிற்போம், இப்படிதான் நான் போனேன். நான் வந்து அவரை எதிர்த்து நின்று 9800 ஓட்டு வாங்கினேன். ஏன்னா நான் 9800 ஓட்டு வாங்கி நான் 2 வந்தேன். நான் இன்னைய மட்டும் நான் தொகுதியை இந்த 2016 அதேமாரி 16 என்னையே ஏமாத்தினாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள் ஜாதிக்காரனை என்னை விட்டு கொண்டேன், எங்கள் ரங்கசாமி என்னை ஏமாத்திட்டாருண்ணே, ஒன்று ஏமாத்திட்டாருண்ணே. நானே சரி நீ நின்றுக்குண்ணே, அதுக்கு 60 லட்ச ரூபா பணமும் 2 பிளாட்டும் தரேன்னாரு. எப்பா வேணாம், நீ நின்று ஜெயிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி இப்போ ரவுடின்னு சொல்கிறாங்க பாருங்க. அத்தனை பேரும் வேலை செஞ்சாங்க இறங்கி. மக்கள் தான் நாங்கள் போனது, இங்கே வேற யாரும் கிடையாது. நாங்கள் இந்த களப்பட்டு தொகுதி மக்கள் மட்டும்தான் நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் போய் கேட்டது வேலை வாய்ப்பு தான். உனக்கு என்ன இருக்குது அந்த வேலை வாய்ப்பு? அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா உங்க மீது போய் புகார் சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப நான் இப்ப ஒரு கம்பெனில போயினா அந்த கம்பெனில இருக்கிறவங்க ஹெச்ஆரோ எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஹெச்ஆர் அது மல்டிநேஷனல் கம்பெனி, நான் வந்து அதுல சிறப்பு தலைவரா இருக்கேன் சொல்லிட்டு. நானும் ஒரு தலைவரா இருக்கேங்க. நான் இப்ப பழைய கம்பெனில நானும் ஒரு தலைவர், சிறப்பு தலைவர். நானு சிறப்பு தலைவர். நான் என்ன கூட்டம் நான் எதுக்குமே வச்சுக்க மாட்டேன். இது மட்டும் நான் அங்கே போய் நான் கம்பெனி பக்கம் நின்னது கிடையாது. எந்த இதுக்கும் போக மாட்டேன். வேணாங்க என்னை விட்டுடுங்க. நான் எலெக்ஷனில் நிற்கும் போது அந்த கம்பெனியை நம்பிலாம் நான் நிற்கலை. என் சொந்த பணத்தை செலவு பண்ணி சொந்தமாக தான் நின்னேன். இதுதான் இவருக்கு ஒன்றா அவங்களாம் தேவைப்படும். கம்பெனி மிரட்டி பணம் வாங்குறாரு இல்லை, இவரு மக்களை விசாரிக்க. நீங்கள் மக்களை விசாரிக்க. இப்போ இந்த மாதிரி மக்கள் அவர்கிட்ட கிடையாது. ஒரு காலத்தில் இருந்தாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அதை தான் எல்லாரையும் மிரட்டுறாரு. இதுதான் தோல்வி பயத்தில் தான் மிரட்டிங் இருக்காரு. இது இப்படியே போச்சுன்னா நினைச்சுன்னா நான் பெரிய ஆர்ப்பாட்டமாக ஒன்று பண்ணுவேன். இல்லை அரசியல்வாதிக்கும் சரிதான், நம்ம காவல்துறையும் யாரையும் அவர் மதிக்க மாட்டார். அவர் பேசுறது தான் பேச்சுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் நான் வந்து மக்களையும் மதிக்கிறேன், அரசியல்வாதிகளையும் மதிக்கிறேன். இவர் சொன்னார், என் மதிப்புக்குரிய முதலமைச்சரையும் நான் வெட்டுவேன், இவங்களை வெட்டுவேன், அவங்கள வெட்டுவேன்னு சொன்னார். இல்லை, அவர் அரசியலில் இருந்தாலும் இல்லாட்டாலும் முதலமைச்சரை நாங்கள் கடவுளாக நாங்கள் என்றைக்கும் நான் கும்பிடுவோம் தான். அவர் அந்த பதவியில் இல்லைனாலும் நான் அவரு கூட தான் இருப்பேன். முதலமைச்சர் உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தரன்ற ஒரு விரக்தியில் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அப்படி கிடையாதுங்க. உனக்கும் வந்து படைச்சு கொடுக்குறாரு. இல்லை, அவர் கடவுள் சாணம் தானே. நான் அவர் படத்தை போட்ட, நீ வந்து அவர் வண்டி படைச்ச, பிஜேபியில் நீ வந்து படைச்சல, கூட்டணி ஆட்சி நம்ம தர்மத்தை அவர் மேற்கலையா வந்து படைக்கிறாரு. இல்லை, என்னை விட்டுடுங்க. நான் வந்து தனியாக ஒரு சுயேட்சை கேண்டிடேட், என்னை விட்டுடுங்க. நான் கூட்டம் என் பிறந்த நாளைக்கு நான் எங்கள் அண்ணன் பிராண்டை போடுறேன்ல, இந்த என் வீட்டில் ஒரு படத்தை மாட்டி வச்சுக்கிறேன்ல, நான் வேற யார் படமும் மாட்டலையே. நீ ஏன் கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஓடுற, இந்த கட்சிக்கு ஓடுற, கட்சிக்கு தவிர நீ எந்த கட்சி தான்? நீ ஒரு கட்சியில் ஒரு தேசிய கட்சி நீ அசிங்கப்படுத்துறிய. உன்ன மாதிரி யாராவது ஒரு எம்எல்ஏ இருப்பான். நீ எவ்வளோ பெண்கள் விஷயத்தில் நீ என்ன நான் தப்பு பண்ணியிருக்கிற? இல்லை, ஒரு பேச்சு சொல்கிறேன், ஒரு சாதாரணமாக நான் அதை வெளியில் சொல்கிறேன், தப்பாயிடும், வேணாம். நான் வந்து ஏன்னா ஒரு மரியாதை, நம்மளும் ஒரு மரியாதையாக ஒரு காரணம். அவருக்கு தான் அந்த இது கிடையாது, நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு. தேர்தலில் நீங்கள் சொல்லுங்க. வரும் தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியில் ஏதாவது? இல்லைப்பா, எந்த கட்சி சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்பேன். எந்த சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்பேன். அதே மாதிரி என்னை கேட்ட மாதிரி மகளிரும் வந்து அங்கே ஏதாவது இருக்குதான்னு கருத்து வேறுபாடு கேட்டுங்க. தொகுதி மக்கள் நிற்கிறாங்க, இங்கே எல்லாம் தொகுதி மக்கள் தான். நீங்கள் யார் என்ன அவங்களும் கேட்டுங்க. இதுதான் என் மேலே போய் குற்றச்சாட்டை வச்சிக்கினே இருக்கிறது. எம்எல்ஏக்கு ஒரு குற்றமை பற்றி என்னன்னா, இது மட்டும் நான் கம்முன்னு தான். இப்போ நான் இறங்கி வேலையை பார்க்குறேன்றதால அவர் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்காரு. காவல்துறைக்கு முழுக்க தெரியும். காவல்துறைக்கு முழுக்க தெரியும் இவர் என்ன தப்பு பண்ணுறாருன்றத. அவர் தட்டி மறைக்கிறாரு, அதை மறைக்க முடியாது. காவல்துறை பொதுவாக எல்லா வேலையும்